பொது ஒதுக்கீடு பப்ளிக் பர்பஸ் இடங்களை வணிக பயன்பாட்டிற்கு மாற்றக்கூடாது என நகர் ஊரமைப்பு இயக்குனரின் முக்கிய சுற்றறிக்கை விவரங்கள், விரிவான அபிவிருத்தி திட்டங்கள் டீடெயில்டு டெவலப்மெண்ட் பிளான் மற்றும் மனைப்பிரிவு லேஅவுட் ஒப்புதல்களில் பொது ஒதுக்கீடு பப்ளிக் பர்பஸ் என ஒதுக்கப்பட்ட இடங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவது தொடர்பாக பல நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் அரசின் வழிகாட்டுதல்கள் கருத்தில் கொண்டு நகர் ஊரமைப்பு இயக்குனர் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முந்தைய அரசாணைகள் சுற்றறிக்கைகள் அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. முக்கிய சட்ட கருத்துக்கள்: பொது ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் பொது பயன்பாட்டிற்கே. மனைப்பிரிவுகளில் பப்ளிக் பர்பஸ் என ஒதுக்கப்பட்ட இடங்கள் பொதுமக்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். அவற்றின் நோக்கத்தை மாற்ற அனுமதிக்கக்கூடாது. வணிக நோக்கத்திற்காக மாற்றம் செய்ய முடியாது. பொது ஒதுக்கீட்டு இடங்களை வணிக வளாகம், தனியார் பயன்பாடு அல்லது வேறு லாப நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது அனுமதிக்கப்படாது என்று சுற்றறிக்கை வலியுறுத்துகிறது. 1971 சட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு பாதுகாப்பு. தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரமைப்பு சட்டம் 1971, தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 இன் கீழ் பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களின் பயன்பாட்டை மாற்றுவது சட்டத்திற்கு முரணானது என்று சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதிமன்ற தீர்ப்புகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் பல தீர்ப்புகள் மற்றும் முந்தைய அரசின் சுற்றறிக்கைகளை பின்பற்றி பொது ஒதுக்கீடு இடங்கள் தொடர்பான நடவடிக்கைகளை அனைத்து திட்ட அனுமதி வழங்கும் அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5. அனைத்து திட்ட அனுமதி வழங்கும் அதிகாரிகளுக்கும் கட்டாய வழிகாட்டுதல்கள். நகர் ஊரமைப்பு இயக்கம் அனைத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக பின்பற்றி பொது ஒதுக்கீட்டு இடங்களில் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. சுற்றறிக்கையின் முக்கியத்துவம்: பப்ளிக் பர்பஸ் என ஒதுக்கப்பட்ட இடங்கள் பொதுமக்களின் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவற்றை வணிக அல்லது தனியார் பயன்பாட்டிற்கு மாற்றுவது அனுமதிக்கப்படாது. திட்ட அனுமதி வழங்கும் அனைத்து அதிகாரிகளும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் நகர் ஊரமைப்பு இயக்கத்தின் வழிகாட்டுதல்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். பொது ஒதுக்கீட்டு நிலங்களின் பாதுகாப்பு என்பது சட்டப்பூர்வ கடமையாகும்.